கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வேத வசனம் வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாருங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவங்கெல்லாம் இருள்ல நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற ஜனங்களாக நம்ம இருக்கும் பொழுது அந்த ஜீவ ஒளி நமக்கு உண்டாயிருக்கும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையினுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற கலக்கம் உங்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை காட்டுவார். அந்த பாதையை காட்டுவார். அடுத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்கிற ஆலோசனை, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் நமக்கு வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நீ வலது புறமாவது இடது புறமாவது எப்படி போகணும்னு தெரியாமல் தவித்து நிற்கும் பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்கள் காதுகளில் சொல்லப்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாருக்கு இது நடக்கும் தெரியுங்களா? யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இது நடக்கும். எது இயேசுவை பின்பற்றுவது? இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதையே நாமும் செய்வது தான் இயேசுவை பின்பற்றுவது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்றத யோசித்து நீங்கள் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உதாரணமாக, ஒருத்தவங்களை திட்டணும். இந்த இடத்துல இயேசு இருந்திருந்தா எப்படி திட்டுவாரா? இல்லை, இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் இயேசுவை பின்பற்ற தீர்மானிக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இங்கே ஜீசஸ் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்? ஒரு பெரிய பிரச்சனை, ஜீசஸ் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார்? உடனே பிதாவே அப்படின்னு சொல்லி பரலோகத்தை நோக்கி தன் கண்களை ஏறெடுத்திருப்பார். ஒரு பெரிய தேவை, அங்கே ஒன்றுமே இல்லை, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது. ஆனால் 5000 பேருக்கு மேலே போஷிக்கப்பட்டாக வேணும். அவங்கள பசியோடு அனுப்ப முடியாது. இல்லாத ஒரு சூழ்நிலை. இயேசு எப்படி ரியாக்ட் பண்ணார் யோசித்து பாருங்கள். பிதாவே அப்படின்னு சொல்லி இருக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார். அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுவோமானால் நம்ம வாழ்க்கையில் இருளை பார்க்கவே முடியாது. அந்த ஜீவ ஒளி அதை அடைந்தவர்களாக நம்ம காணப்படுவோம். ரொம்ப தெளிவாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை தெரிந்து தைரியமாக காலெடுத்து வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்பது. எனவே இந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவரை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் பிதாவை சார்ந்து பரலோகத்தை சார்ந்து வாழ்ந்து காட்டினாரோ அதே போல் நாமும் தேவனை சார்ந்து வாழும் பொழுது இந்த ஜீவ ஒளியை அடைந்திருப்போம். ஒரு தெளிவான நடத்துதல் நம்ம வாழ்க்கையை குறித்து நமக்கு இருக்கும். நம்மளும் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே, நாங்களும் ஆண்டவரே நீர் எப்படி பிதாவை பின்பற்றி அப்பா பிதா சொல்லுகிறபடி பரலோகத்தை நோக்கி உங்கள் கண்களை ஏறெடுத்து தெளிவாய் ஆண்டவரே அந்த வாழ்க்கையை வாழ்ந்து எங்களுக்கு அடையாளமாக காட்டி கொடுத்து போனீரோ, அப்படியே நாங்களும் உம்மை பின்பற்றி உம்மை போலவே அப்பா பிதாவை நாடி ஆண்டவரே உங்களுடைய உதவியை நாடி இந்த ஜீவ ஒளியை அடைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.